சாப்பிடலையா நீ? என்ன ஏதோ கீழே போட்டு எடுத்துருக்கீங்க இதுல எவ்வளோ ஊத்துனதுல அரை மட்டும் அரிசி கரெக்டா அப்படியே முங்குறவள காட்டு வேகலன்னு காட்டணும். வேக வேடா டிஸ்டர்ப் பண்ணாதடா. வேக வேடா சாப்பிடலாம். போட்டோனே கிண்டாதடா. கொஞ்ச நேரம் அப்படியே கரெக்டா 10 நிமிஷம் பாயில நம்பவே இல்ல அவன் என்ன கணக்கு சொல்லுவான் தெரியுமா? 10 பேர் பீஸ் கூட உடைச்சிக்கிறான் சொன்னான். இந்த சிக்கன் கடையில நாய் வெயிட் பண்ண ஆமாடா. கூட்டு போங்கடா அவன். எனக்கு அவனை பார்த்தாலே என்னடா இப்படி சொல்றாங்க. அவனோட நேச்சரே ஆமா நான் சொல்றேன் வெள்ளிக்கிழமை சிக்கன் பிரைஸ்ல பார்த்தாலே வந்துருவான். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படியே கேண்டீன் வாசல் அப்படியே வெளியே இருக்கும். யாரெல்லாம் போறாங்களோ வழிபறி நம்மளுக்கு தெரிஞ்சு யாரோ பையன் வரானா. உப்பு பாரு, தண்ணிக்கு உப்பு கரெக்டா இருந்தா போதும். அதிகமா எடுத்துருக்காங்க. எடிட்ல இந்த அஜ்மலோட 2 முட்டை நிறைய பேர் காரம் கம்மியாயிடுச்சுடா. தண்ணி ஊத்தல இப்போ அரிசி போட்டாலும் ஒண்ணும் கம்மியாயிடும். காரம்லாம் இல்ல உப்பு போடுறாங்க. உப்பு வெந்துச்சுன்னா மிளகாவோட காரம் கரெக்டா இருக்கும்டா. ஏன்டா ஊதி தானே கொடுத்தேன். மேலாப்ல ஊதி ஊத்துறேன்னா இருக்குமாடா? சத்தியமா ஊதி தானே கொடுத்தேன். கையில எடுக்க காரம் லைட்டா போடணும்னு நினைக்கிறேன். உப்பு சொல்றேன் நீ காரம் சொல்றேன். உப்பெல்லாம் வடகரிசி பாத்திருக்கியா? ஆயில் பாக்கெட் பாத்திருக்கியா? வெட்ட மாட்டாங்க. சாப்பாடு மூடி வைடா. ஏற்கனவே கவுத்து வச்சாங்க இது மாதிரி. ஒழுங்கா வராது. சொன்னா கேளுங்க. அதுக்கேத்த மாதிரி ரெண்டுமே வேணா ரெண்டுமே செஞ்சு தரணும். பண்ற பெரிய விஷயம் மைதா லைட்டா கரைச்சு வச்சு முக்கியம். என்ன பண்ணீங்க? மைதாவை தொட்டு டிப் பண்ணி மைதாவை பரட்டி எடுத்துட்டு தண்ணியில முக்கிட்டு அந்த ஒரு மாதிரி ஒண்ணு போடுவாங்க. ஆமா கார்ன்ஃபிளெக்ஸ் எல்லாம் போடுவாங்களா? கார்ன்ஃபிளெக்ஸ் எல்லாம் அது கிடையாது. KFC நம்மலாம் பண்ண மாட்டோம். கார்ன்ஃபிளெக்ஸ் எல்லாம் போடுவாங்க. பிரெட் கிரம்ஸ் போட மாட்டாங்க. தெரியாது. பாரு கத்துக்கடா. மூத்தத்தை கூட நல்லாதான் சொல்றான் அவன். சொல்றேன் கேமரா வைக்கிறான் தப்பா. அஜ்மல் ஒரு கார்ட்டூன் கிஃப்ட் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? இப்படி ஒரு அஜ்மலை இப்படி தள்ளி விட்ட உடனே அவனோட மூஞ்சில அடிக்கும் பாத்திருக்கியா? அது மாதிரிதான் அஜ்மலுக்கு இருக்கு. போகுதா? அப்புறம் என் மேல கேஸ் போட்டிருப்பாங்க அஜ்மல். எல்லாரும் கேஸ் போடுவாங்க. ரிஷி குண்டானா இப்ப இந்த மாதிரியே போடலாம். அவன் ஒல்லியான ரிஷி மாதிரி இருக்கும். அதனாலதான் 2 பேரும் சண்டை வரும். எப்பவுமே எனக்கு அப்படித்தான் தோணும். இந்த ஜேபி கண்ணாடி போட்டா அவன மாதிரியா இருப்பான். 2 பேரும் ரன்ராஜ் அடிச்சான். ஒல்லியா இருந்தாலும் தொப்ப வச்சிருக்கான் பாரு. ஆமாடா முதுகு முன்னாடி வந்துருச்சு.
போதும் நினைக்கிறேன். சரியான அடியானா ஆரஞ்சா இருக்குடா. ஆமா பஸ்ல ஜேபி காதலே போட்டியாமே. என்ன இது பண்ணாம ஜேபி அன்னைக்கு இப்போ பசங்க எல்லாம் கூட்டு போறேன் அப்படின்னு நான் தான் ஜேபி பசங்க கூட்டு போறேன். வேற எதுல எதை போடுவது காப்பாத்துக்கிட்டேன். பாத்திருக்கா குழம்பு விட்டு ஒரு கரண்டியை கிண்டிட்டு அதை எப்படி குந்திர வச்சிருக்கோம். சாப்பிட்டு நான் கூட அப்புறமா சாப்பிடும் போது சாப்பிடுவேன். நானா எல்லாரும் சாப்பிடுறாங்கன்னா போதும் நினைக்கிறேன். நீ ஆரஞ்சா இருக்குடா. சின்னதா ஒரு பீஸ் எடுத்து வச்சு பாக்கலாம். இப்படியே பேத்தினாட்டா எல்லாத்தையும் காலியா ஒரே பீஸ் சின்ன பீஸா வேகாடா. பெரிய பீஸா வேகாடா. எல்லாம் ஒரே ஒரு பெரிய பீஸ் பாரு மசாலே இல்லடா பழுத்தெல்லாம் அதுக்கு பிரியாணில போட வேண்டியது. கரெக்டா இருக்குடா. நியூஸ் பேப்பர் இருந்தா ஒரு பிளேட்ல வச்சு வைங்க. வச்சு போட்டு நம்ம நோட்டு பேப்பர் தான் இருக்கு. எடுத்து கிழிச்சு வைடா. எல்லாம் அடியில சொத சொதன்னு எண்ணெயா கிடக்கும். அரிசியை போடலாம். அரிசியை போட்டு கொதிக்க விடலாம். அது நீ எவ்வளவு நேரம் பார்த்தாலே தெரியுதா கொதிக்கட்டுமா? கொஞ்சம் சூடாகட்டும். நான் சொல்றேன்டா இதை சொல்றேன். அதான் அதுவே கரெக்டா தான் இருக்கு. ஜேபி சொல்லிட்டு இருந்தா இப்படிங்கிறாமா. நீ என்ன கையில மாவு அள்ளிட்டு வந்து போட்டியா அதுல? இப்படி பண்ண பிரகாஷ் மெர்சல் படத்துல போடுறேன். ரொம்ப சூடாயிருச்சு. இப்படி பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க. ரொம்ப சூடாயிருச்சு. சிக்கன் வேகாது சொன்னா வச்சு முடியல. கொஞ்சம் கேமரா பாத்துக்கிறேன். சின்னதா வாங்க. ஏன்டா டி-ஷர்ட் போட்டோம்னு நினைப்பான். கீழே போடுறான். கீழே போட்டு சாவடிக்கிறான்டா அவன். கரண்டில எடுத்துடா. கழுவி எடுத்துட்டு வாடா. எப்படி யாருக்கு தெரிய போறது இல்ல. இப்ப எதுன்னு சொல்லு பாப்போம். ஏண்டா அது ஒட்டிக்கண்டா. போதும்டா அஜிமல் போதும். அப்ப கீழே இருந்த பீஸ் இருக்குடா, அதே நீ சாப்பிடாதாச்சு. ஆமா கொஞ்ச நேரம் காலி ஆயிரும். தண்ணி அரிசி கொஞ்சம் வெண்ணி அஜய் பொங்கல் இல்ல தள்ளி விட்டா செத்துருவா. தண்ணி பண்றது நினைக்கிறேமா பிரகாஷ். வண்டி எடுத்து மேல ஏத்தி டாக்குன்னு வந்துடும். அந்த தண்ணி ஊத்திர பாத்துட்டு வைக்கலாம். ஆமா அப்படியா? தண்ணி கொஞ்சம் வடிடா இந்த இதுல. இப்பயுமே அவன் கேவலமான அவனுக்கு ஒரு ஊர் முன்னேறது பிடிக்கிறா. யாருக்கு? நீ தானே ஊரை முன்னேற்ற போற. டேட்டா பேனல் ஒர்க் பண்ற. மேம்பாட்டு கோயில் பட்டிக்காரங்க தானே ஆக்கிரமிக்கிறாங்க. இங்க தெரியுமா அந்த டேட்டா பேட்டர்ன்ஸ்ல என்இசில இருந்து தான் நிறைய பேர் இருக்காங்க. என்இசி மெப்கோ இருக்குல்ல பிரகாஷ், 2 காலேஜ்ல இருந்து தான் மொத்தமா எடுப்பாங்க. மெப்கோல என்இசிலயும் தானா? என்இசி எனக்கு தெரிஞ்ச என் ஸ்கூல்ல படிச்ச ஒரு அண்ணன், எங்க அண்ணன் ரொம்ப அதிகமா போடா. 5 இன்ச்சா போடுறான்.
எதுக்குதா அது பேர தனியா எடுத்து வச்சிருக்கியா? அது வேற போட போறியா? ஏய் நல்லா வராதுடா, சொன்னா கேளு. இதெல்லாம் பொறுத்து முடிச்சுட்டு தண்ணி கரெக்டா தான் இருக்குமோ? அரிசி தண்ணி எப்படி ஊத்துறாங்க? அரிசி தண்ணி ஊத்திடுறேன். என்ன நான் சொன்ன மாதிரி அதிகம் தான். அங்க இருக்க அமுட்டு தண்ணியாடா. ஆமா சும்மாடா. சரி மூடு மூடு மூடு. பிரகாஷ் என்ன அதிகம் தாமா? மேல எவ்வளவு மிதக்கு எப்படினாலும் பிரியாணி செய்யறப்ப தெரிஞ்சிடும். இங்கதான் போறேன் நானு. என்ன வேணா செய்யடா. வீடு வாயில போட்டு தின்னா. ஏய் குக்கர் அது மேல வைடா. வாயில போட்டு இளம் மாணவர்கள் காலேஜ் பிரியாணி போடுறாங்க, நல்லா எடுத்தீங்க. கழுவுனாங்களா? அங்க எதுவுமே சொல்லாங்க. அரிசி இருக்குடா, நெய் இப்ப நான் கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறக்கிறேன். ரொம்ப ஊத்தியாதீங்க. இத மாதிரி 3 பாட்டில் இருக்கு. 3 ஊத்தின்றியா? லிமிட்டா இருக்கும். ஒரு ஸ்பூன்ல போடுற தோசை ஊத்தாலே எனக்கு பிடிக்காதுடா நெய். தோசைல அதுல உப்பு கூட இருக்காதுடா. உப்பு போட்டு சாப்பிடு. நெய் பிடிக்காது. லைட்டா இருக்கணும். நெய்ய திம்பானா அப்படியே. இது ஆவலடா. ஸ்பூன் உப்பு மசாலா மட்டும் போடு. மசாலாவா? அது தொடாதீங்க. அதே செஞ்சு வெறும் நீ அப்படியே சாப்பிடு. அது தொடாத. மசாலா அதுல போடாத. அது பட்டர் சாப்பிடு. அதுவுமே அது உப்பு உப்பு போட்டு சூப்பரா இருக்கும். இப்பதான் இவ்வளவு வந்து இனி அவ்வளவு பூரா பொறிக்கிறது. போதும்டா, இவ்வளவுதான்டா எடுப்பேன். அவனுக்கு இன்னைக்கு போன் இன்னைக்கு ரிப்பேர் ஆகும். வீடியோ எடுத்து இப்ப சாப்பிடறதெல்லாம் எடுக்க மாட்டேங்க. பாரு அதான் சொல்றேன். கலர் கூட நல்லா தண்ணி வத்திடுச்சுன்னா விட்டுரு. சிம்லயே வச்சு 20 நிமிஷம் வச்சு. 20 நிமிஷம் பத்தாது. 20 நிமிஷம் அரை மணி நேரம் வச்சு. லைட்டா அடியில மட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரகாஷ் தண்ணி வத்துறதுக்குள்ளே லேசா அடியில சாங்கி விட்டுரு. தம்மா சரி சரி போதும்பா. ஜேபி கெட்டறதுக்கு தம்மு பாரு லேசா அடியில பிடிக்கலல்ல. ஏய் கலரி பிடிக்காதடா. விட்டு என்ன வேணுமாடா? ஒரு KFC சிக்கன் போட போறாங்க. இத ஃபர்ஸ்ட் பொரிச்சு முடிங்க. ஐஸ் வாட்டர்ல தான போடுவாங்க KFC. KFC சிக்கன் எப்படி பண்ணிட்டு பாக்க. இதுல இதெல்லாம் போட்டியா? மிளகாய் தூள் எல்லாம் போட்டியா? எல்லாம் போட்டு இதே தேவையில்ல. இந்த இதுலயே மசாலா நிறைய. எதுடா? ஜூஸ் வாங்கிட்டு வாடா. ஒரு ஜூஸ். ஏய் உடனே போடணுமா? பொரிக்கிறப்போ போடணும். இப்ப எடுத்து இது கரண்டி வைக்கிறேன். நிறைய இருக்குடா. இது பரட்டி வச்சா அப்படியே போட்டுறலாம். ஒரு தட்டு விட்டுடா. அப்படியே பொரிக்கிறப்போ போடணுமா? இதுல இதடா பெரட்டி அதுல வைப்பான்டா. அதுல ஏன்டா அவன் அப்படித்தானே பண்ணுவாங்க. அதானே அவனும் சொன்னா ஜவகரம். திரும்பி அதுலயே மாவுல போட்டு தெரியும்டா எனக்கு தெரியாத மாதிரி. என்ன மாவுறது? மைதா பிளஸ் போதுமே. கார்ன்ஃபிளவர். அவ்வளவுதாம்மா. தண்ணியில முக்கி எடுத்தியா? எடுத்தாச்சு. உடனே போடணுமா? இத நீ வச்சிரு. எல்லாத்தையும் பெரட்டாத. அது அந்த மசாலா அப்படியே ஊறிடும்.
4 கிலோவா? 4 ஆளுக்கு 4 3 கிலோ 65 இது மட்டும் 4 பீஸ் வரும் 4 ஆளுக்கு. இன்னுமா புரியல. பிரகாஷ் அதான் பிரியாணி கெட்டாரு. போதும் நினைக்கிறேன். இல்லடா அவங்க மசாலா பிரிஞ்சிருச்சா? உனக்கு கலர் தான் மசாலா அங்க பாரு. மசாலா தெரியும். பிரியாணி தரேன்டா. இது வெந்திருச்சு. நீதான் போடானா நினைக்கிறேன் எண்ணெய் மசாலா போயிருச்சு. ஓ ரப்பர் மாதிரி ஆயிரும். முடி இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போடுற அடுத்து அஜ்மல். கொஞ்சம் கொஞ்சமா போட்ட பிரச்சனை. கிண்டி அது மசாலா இந்தியாடா குண்டி நல்லாதாமா இருக்கும். தண்ணி மட்டும் திறந்துட்டே இருக்கா பிரகாஷ்? கீழே புடிச்சோம்னா கிண்டி விட்டா கீழே. அது பிடிக்க தண்ணி இருக்குல்ல, லேசா பிடிக்கதான் செய்வாங்க. இப்பதான் அரிசியா போட்டுருக்கு வேகணும். தம் போட்டுருமா? எல்லாரும் எப்ப கிளம்புறாங்களோ அப்பதான். இங்கிட்டாம போயா அப்படி தண்ணி ஒரு பக்கமா போல எடுத்து பாரு வெந்திருச்சு. நான் லூசு புண்டா சொன்னா என்ன அஜு எவ்வளவு நேரம்டா அப்பல இருந்து போட்டு மசாலா போய் வெள்ளையா தெரியுது. இவன் என்னன்னா ஆமாண்டா அழுத்தி பாரு. வெந்திருச்சு அது. அவ்வளவுதான். இதுக்கு மேல 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஏய் ஆரஞ்சா இருக்குடா போய் மசாலா ஏன்னா மசாலா சரியா இல்ல. மத்த சிக்கனோட இதாண்டா அதிகமா இருக்கு. பாரு சக்கலா சீக்கிரம் வெந்துரும்டா. நூல் நூலா அந்த பீஸ் சும்மா வேஸ்டா ஆகிட்டான்டா. என்னத்த என்னதா என்னத்த அண்ணாத்த ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அடுத்த செட்டப் போடுறோம். அங்க உட்கார்ந்துட்டான்டா. பத்துமா இருக்கு அந்த மொத்த சிக்கன் அதே பக்கம் இது கொஞ்சமா போடுறா. சிக்கனா கொஞ்சமா போடலாம். 1 போடாத 2 3 போடு. ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டு பாப்போம். சூடு ஏறட்டும். அது சூடாகட்டும். உங்களுடைய கை பாய் தானே நீனு? டவுட்டா இருக்கு எனக்கு. நீ அதான் மஞ்சள் சைடு போட கிட்ட வருது. சட்டி இங்கிட்டு தள்ளி இருக்கு. நடுவுல போ. இன்னொன்னு எடுத்து போட வேண்டியதுன்னா சூடாகட்டும். எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அடுத்து போடலாம். எக்ஸ்பெரிமெண்ட். நல்லா இருந்தா அடுத்து போடுவான். இல்ல 65 போட்டுருவோம். இல்லன்னா 60 விட்டுருவான். எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குல்ல? நம்பிக்கையா இருக்கா? உள்ள போய் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் இலையா எப்படி இருந்தாலும் இங்க வேற இருக்கு. நம்ம போய் ஹாஸ்டல் பசங்க எல்லார்ட்டையும் பிரியாணி சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். இலை சொல்லிடுவாங்க. 10 பேர் தான் சாப்பாடு இல்ல. ஒரு இலையா ஹாஸ்டல் பசங்க யாருமே வரலையா? கூட்டு ஒரு கூட்டுன்னு சொல்லுவாங்களே அத மாதிரியா? ஹாஸ்டல் பசங்க யாருமே ஒரு அடுக்கு இல்ல. ஏன்டா வர வேண்டியதானே? வரவே இல்லையே. ஒரே இல்ல அந்த சீசன் ஹாஸ்டல் பசங்க மாலை போடுற டைம் மாலை போடுற டைம் அதிகமா இருக்கும். பெரிய பண்றேன். சென்னையில எப்பயுமே ஒரு நான் இப்போ வாங்கினேன். ஒரு அடுக்கு 20 ரூபா தான். 7 இருக்கும். சென்னையில கூட அந்த மாலை போடுற டைமும் விலை அதிகமா தான் சொல்லுவாங்க. லைட்டா இத இங்கிட்டு எலும்பா திருப்பி என்ன பண்றேன்? அப்படியே அவனே உள்ள போட்டுட்டோம். பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும். நல்லா ஸ்மெல் இருக்குடா. இப்பதான் ஸ்மெல் பிரியாணி உடைக்குது. உடைக்குது. நல்லா ஸ்மெல் வருது. போட்டு பாக்குறான்டா. ஸ்மெல் போட்டு பாக்குறான்டா. வரவே இல்ல. அங்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதான் இப்படி கடையில் பிடிக்குதுடா. ரொம்ப கிண்டாவை பிடிக்காம செய்யும். ஆமாடா. கடைசி கிண்டாவா நீ பிடிக்காம செய்யும் பிரியாணி போட்டாலே. கையை கழட்டு வந்து உட்காந்து லைட்டா வெண்ணி வச்சு அப்படியே போடுமா. அழகா வந்து உட்காரு. கொஞ்ச நேரம் பாதி வந்துருச்சு. பாதி இன்னொரு தட்டி எடுத்துருவோம். டேய் இன்னொரு தட்டி எடுத்துருவோம். என்ன பண்றது சொல்லு. கொஞ்சம் எல்லாம் வெண்ணி வச்சு உட்காந்து இவர் பிரகாஷ் பண்ண மாதிரி அதுல பட்டியல் எல்லாத்தையும் அப்படியே போட. ஆமா அவனை தம் போட்டுடா. ஆனா வெந்திருச்சு பரவாயில்லாம 70%. கேக்குறா கேக்குறா
என்ன இது ரெண்டு மட்டும் தானா இல்ல இன்னும் எல்லாமே அப்படிதானா? வேணும் கொஞ்சம். லைட்டா மேல மட்டும் கிளறி விடு. கேக்குறேன் யார் அவ்வளவு அவ்வளவு டவுட்ல கேட்க யார்கிட்ட அடிக்கிற? பாட்டு கிட்ட இத போடுறதுக்கா? அவ்வளவு டவுட்டா தான் கேட்கறேன். வந்துருச்சா அந்த நீங்க வந்துருச்சு. அதை தட்டி விடுறாரு கரண்டிலே வச்சு. அதான் சாப்பிடுறதுதான் எடுத்திருக்கான். தட்டி விடுங்க. அது வேகல நடுவுல வேகாம இருக்காரு. இங்கே வை, இங்கே வை. அப்படியே அந்த குக்கர் மூடி எடுத்து மூடி வைக்கலாம். 6 நாளைக்கு போகுது. 6 நாள் சிக்கன் நல்லா தான் இருக்கும். திரட்டி விடுற இந்த பீஸை. என்ன எல்லா சிக்கனும் இப்படிதானா? சரிடா அவன் வேணான்றான். நாம ஏன் வேணாம்? வேண்டாம் எல்லா பீஸுமே இப்படியா? நீ பண்றியா? பெரிய பீஸே இப்படி போடு. எப்படி லாலிபப் ஒரு பீஸ் லாலிபப் மாதிரி இருக்கு பாரு. லாலிபப் மாதிரி இருக்கு. எடுத்து லாலிபப் மாதிரி அவன் எடுத்து காமிட்டியாம்மா கேமராக்கு? பிளாஸ்டிக்ல எப்படி பண்ணுவாங்க? ஓகேவா? என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் போட்டு பீஸ் காட்றா டேய். போட்டாச்சுடா. கேஎஃப்சி மாதிரி போட்டாச்சுடா. என்ன தண்ணியா? ஏய் படா தண்ணியா? போடுற வேகல கீழ வேகல போடுற உள்ள. ஏய் அடுத்த மாதிரி பானி அது அவ்வளவுதான் மச்சான். என்ன அவ்வளவுதான். தண்ணியை வடிச்சிருக்கா? இல்லடா நீ சொல்ற இல்லடா கேஎஃப்சி வேணும். அவ்வளவுதானே. இஞ்சி பூண்டதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்படியே சாப்பிடுங்க. ஏய் பில் அதுலயே போடுறா. அதுதான் பார்த்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடணும். கம்மியா போய் நிறையவும் போட்டோம். அதெல்லாம் கம்மிடா. அவ்வளவு போடுவாங்க. நல்லா வேண்டாம் வரும். மாதிரி எப்படி வந்தா நம்ம போட்டுலாம்டா. ஜேபி போன தம் போட்டுலாம். சேஃப்டி கூப்பிடு. நீ அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டு மூடி வைக்கிறா. தண்ணி இருக்கு. இருக்கு. நல்லா தண்ணி போடணும். தண்ணி குறையட்டும். சொல்றேன். நடுவுல இதா இருக்கா? ஆனா பாயன்னு கூட்டு வந்தேன் பாரு. குடிக்கிறத எடுக்காத. ஜேபி சொல்றேன் ரெசிபி சொல்றேன் ஜேபி. சொன்னா கொரன்னாதான் ஃபுல்லா கருகுன டேஸ்ட் வரும். அங்க தண்ணியே போகாதா? நடுவுல வேணா ஹீட் இருக்கு. நடுவுல இதா இருக்கு. பிடிக்குது பாரு. அது நீ சிம்ல விடா. சிம்ல விடா. இந்த சட்டியில மீடியமா வை. சிம்ல தான் பழக்கம் ஆவறதுக்கு இந்த இதுல எடுத்து பாருடா ஒரு பீஸ் நல்லா இல்ல. ஏய் நல்லா தான்டா இருக்கும். நம்பிக்கையா இருக்கடா. டேஸ்ட் இப்ப நல்லா இல்லன்னா என்ன அவ்வளவுதான். போதும். டேஸ்ட் எல்லாம் கடைசியா பாத்துக்கோடா. நல்லா தான் அரிசி பாருடா. சேர்ந்துச்சானே. இன்னும் வேகணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னொரு டம் போட்டா உள்ள போட்டுறா. அடியில தோசைகளை வைங்க. தோசை கலைப்பா. இன்னும் தண்ணி தண்ணி கொஞ்சம் வேணும்டா. தண்ணி வேண்டாமா? தண்ணி இதுல உள்ளதே வத்தம் ஒண்ணும். இது நம்ம இல்லன்னா கூட கொஞ்சம் லைட்டா அரிசியிருந்தா கூட நம்ம சாப்பிட்டுருவோம். நீ தண்ணி ஊத்துற கோகோல்னு ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? போதும், இது கரெக்டா தான் இருக்கும். எங்க எடுக்கிற? கீழே தோசைக்கல்ல தோசை எடுத்துட்டு வா. தோசைகளா தோசைக்கல்ல இருக்கா ஆமா, ஜாவரே என்ன தெரியுமா ஜாவரே? ஜாவரே இங்க வா. நல்லா வந்திருக்கு. வெந்திருக்கு அண்ணன் பார்க்கணும். ஓட்டையா இருக்கு பாரு கேஸ். தீ வருதா வரலையா? டீ வருதுடா டீ வருது. குறைச்சு வச்சிருக்கீங்களா? திரும்ப நெருப்புல தானே பண்றோம் நாம இவ்வளவு நேரமா. என்னடா கேஸ் எரிஞ்ச மாதிரி தெரியும். சும்மா இருக்கடா. இல்லடா இல்லடா. வருதுடா. ஏய் டிசைன் இன்ஜினியர் சொல்றா. சொல்லுங்க. இது நிக்குமா? டேட்டா அப்படியா? என்னடா அது? தவா போயிருந்தா கல்ல ஆ மூடி வை. மூடி மேல ஒரு துணி போடுறா. ஒரு காட்டன் துணி. ஏய் வெயிட்டா மேல ஏதாவது வெயிட்டா இத வைங்கடா. ஏய் இதே குக்கர் வை மேல. அப்படியே முதல்ல ரெண்டு எடுத்துரு அதுக்கப்புறம் போடுங்கடா. போட்டுக்கிட்டே இருக்கு. பழைய இது எடுத்துடா. ஏன்டா ரிஷி? அண்ணா போடுடா. சுடுடா. ரிஷி இந்த வீடியோ நீ தானே அதுலயே கட்ட வார்த்தை பேசிருக்க. அப்படியாடா? ஆமாடா. நல்லா இருக்கு. ஏன்டா அதுக்கு கேட்டாது பேசுறேன். டேய் அடி உன்னை நம்பிதான் இருக்கேன். பீப் போட்டுற எல்லாத்துக்கும். சரி அப்படி போனா நீ வீடியோவே எல்லாமே பீப் பண்ணு. ஆமாண்ணா. ரிஷி வந்தாலே பீப் தான். நல்லா வந்திருக்கா? இரு பக்கத்துல பயங்கரமா இருக்குடா. முடிஞ்சு.
சேந்தர் பாரு நான் ஆகாத கிட்ட கிட்ட வந்துட்டே இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சட்டிக்குள்ள போட்டே விட்டுருவோம். நெய் ஊத்தணும். நெய்ய ஊத்தி அப்படியே கிளறலாம். சூடா ஊத்துருங்க. பாரு அடியில நல்லா வெந்திருக்கும். வேகலடா அடியில. சூடு பண்ணியா? சைடுல தான் இருக்கு. சைடுல இங்கதான் சுத்தமா ஏறல. என்ன தண்ணியா இங்க வந்து இங்க வந்து அப்பவே நான் சட்டியை திருப்புறேன். அப்படியே திரும்ப வைக்க போறியா? இந்த சைடு நல்லா இருக்கா? ஒரு சைடு வேகல. எனக்கு வந்து தண்ணி எல்லாம் இங்கிட்டு இறங்கி இங்கிட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு நல்லா இருக்கா? இங்க பாரு, பார்த்தாலே தெரியுது பாரு. கலர் எப்படி இருக்கு பாரு. இது கலர் எப்படி இருக்கு பாரு. எங்க வர இருக்குன்னு பாரு. அது நல்ல ஆழமாவும் நல்லா தான் இருக்கு. இந்த இங்க வர நல்லா தான் இருக்கு. இந்த ஓரத்துலதான். இங்க மட்டும் தான் இங்க பாரு. இங்க எல்லாம் தண்ணி எங்க இருக்கு? ஊதி விட கொஞ்சம் கேஸ் போட்டோம். இங்க இருந்து லைட்டர் பிடிக்கிறா? இப்பதான் பிடிக்கும். ஏதோ பண்ண போறான். நான் தள்ளி அவன் பாட்டுக்கு 10 நிமிஷம் திறந்து விட்டு வச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு ஒரு ஒத்தராய் கிடைக்கல. அந்த இதுவும் கலர்ல ஐட்டம் லைட் இது பண்ணிட்டு பண்ணுங்கடா. பிடிக்குமா? கருகுமா? எந்த சைடு பாத்துக்கோ. திறந்து எந்த சைடு இருக்கும் பாத்துக்கோ. கருகுமா? தோசை கல்லவையா? சரி வாடாடி. எந்த சைடு வேணும்னு பாத்துக்கோடா. அந்த சைடு தண்ணி எங்க இருக்கு? திறந்து பாரு. எந்த சைடு வச்சோன்னு திருப்பியும் கிட்டதான் வந்துருக்கு பிறகு. அதான் தண்ணி பத்தலடா. தண்ணி பத்தலன்னா சொல்றேன். சைடுல வேகல. இங்கிட்டலாம் வந்துருக்கு. இந்த சைடு வந்துருச்சா? அந்த சைடு தான் வேகல. நல்லா அமுக்கி விடு ஃபுல்லா. அதான் பர்னர், பெரிய பர்னர் இருந்தா கரெக்டா. இது அடுத்து தீயே ரொம்ப கம்மியா தான் வருது. தண்ணி பத்தலன்னு அப்பவே நான் சொன்னேன். நானும் பத்தலடா வேகட்டும். நீ ஒரு பாய் தானே சொல்லாத. அதுதான் நான். நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அவ்வளவுதான். இன்னும் குழம்பு ஒண்ணும் போறது இல்ல. வந்ததுதான் அப்படியே. இப்ப கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தினா ஒரு வெண்ணியாக்கி ஊத்தலாம். வேணா அதெல்லாம் போடணும். அதான். அதை எடுங்க ஒரு நிமிஷம். இல்லைன்னா இதே எடுத்துட்டு வெண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு ஊத்தி ஒரு மாதிரி ஆயிரும்ல. அது வெந்துட்டு இருக்கும் போதே சைடுல எல்லாம் வேகவே தண்ணி பத்தலன்னா கேக்குறியா? இல்ல எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வாங்கிட்டு 70 ரூபா பிளேட். இது 50 ரூபா. பிளேட் 70 ரூபா. 25 பத்தாது. தண்ணியே பத்தல. சிரிக்காரா ஜேபி, சிரிக்காரா? போண்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போண்டோ இருக்கு. ஆனா ஏன்டா இவ்வளவு போண்டா ஒரு சைடு அதுக்கு மேல கிளறி விட்ட சைடு நான் பாக்கறேன். டேஸ்ட் இருக்கு. ஆனா லைட்டா மீடியம் வேகல. அந்த இடத்துல ஒரு சைடுல வேகல. கரெக்டா தானே இருக்கும். மண்டே என்ன திட்டாம தண்ணி கம்மியா வைக்க சொல்ல. நல்லா இருக்கா? என்னடா ஆன்ல வச்சிருக்கேன். அம்மா போல அப்படியே உள்ள வச்சிருக்கேன். ஃபுல்லா கருவமா எடுத்து கலரி போட்டு மத்த சைடுலாம் வந்துச்சா? இல்ல அப்படியே போறேன். மொத்தம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ப்ராப்ளம் சொல்ல யோசிடா. ஜேபி கேட்கவே மாட்டேன். தண்ணி இல்லாம எப்ப வேகும்? காப்பாத்துறப்பா.
ஆனா நல்லா டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. லைட்டா வேகணும் அதான். என்ன கொஞ்சம் உப்பு இல்ல பையன் நல்ல பையனா நான் கொஞ்சம் கண்டடிப்பேன். அதான் எல்லாருக்கும் அரை சைடு வேகல, அரை சைடு வேந்திருக்கு. அந்த போட்டு சாப்பிடுங்க. அரிசி வேகாது ரிவன் ரைஸ் ஊத்தலாமா? இல்லடா எல்லாருக்கும் அரை சைடு வேகாது, அரை சைடு வெந்தது. அதை வச்சு கலந்து சாப்பிடுங்க. தண்ணி ஊத்துறேன். வயிறு கலக்கும். வேற தண்ணிய ஊத்தி டொமேட்டோ ஊத்தலாமா? ஸ்டிங் ஊத்தி ஆம்லெட் போடுவான். இதை போட்டு கிளறி விட்டுருவான், நெய்ய போட்டு. வேகம் வேகமா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நெய் போட போறீங்களா? ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குடா. நெய் எல்லாம் போட்டீங்கன்னா உப்பு அதிகமா. நெய்ல உப்பு போட்டு ஆமா நல்ல ஐடியா. என்ன பண்ணுவேன்? ஆனா உப்பு ரொம்ப கம்மியா தெரியல. வெறும் நெய் போட்டீங்கன்னா மொத்தமா போயிடும். அதனால லைட்டா உப்பு ஒரே போட்டு லைட்டா கலந்து விடுங்க. நெய் எல்லாருமே கடைசியாம ஊத்துவாங்க. டேஸ்டா நல்லா ஒண்ணுமே ஆகாத காஞ்சு போயிருமா? அமக்கிறோம் சும்மா இல்ல தோசைகள் மிளகுவா அப்படியுமே வேஸ்ட். காஞ்சிருச்சு பிரியாணியே. கொஞ்சம் ஈரப்பதமே இல்ல. என்ன அடியில தண்ணியா இருக்குடா. நெய்ய ஊத்தி சும்மா கிளறி விடுங்க போதுமா. அந்த சாப்பிடுறது ஆமா நல்லா தான் இருக்கு. விட விடுங்கடா. ஃபுல்லாலாம் வேகாம லைட்டா அத மிக்ஸ் பண்ணுடா. அதான் தெரியாதுடா. கிளறி விடு. அடியில இருந்து கிளறேன். அது எது கேரளா ஒரு பக்கமா எடுத்துட்டு வேகாத. பாரு நல்லா தான் இருக்கு. அழகா இருக்கு. அங்கெல்லாம் எப்படி வந்திருக்கு பாரு, நல்லா வந்துருச்சு. நீ அடியில கருகுனதை மட்டும் கிண்டிராத. தெரிஞ்சிட்டு போகுதா. அதான் பாக்காதா. வேற யாராவது பாத்துற போறாங்கன்னு சொல்றாங்க. யார யாரும் பாக்க போறாங்க. நம்ம யாரும் பாக்க நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். இதெல்லாம் எப்படி வந்திருக்கு பாரு. அடிச்சுட்டீங்க. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இந்த சைடாவே எடுப்போம். அப்படியே மூடி வச்சிரு. இன்னும் பண்ணாத. அடி பிடிச்சு மூடி வைங்கடா. அடி பிடிச்சதும் ரொம்ப பிடிக்கலன்னா நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. நல்லா இருக்கு. உங்க அம்மா தாடி லாய்க்கலாமா? இல்ல அது தாடி இல்ல. நான் இல்ல தாடி வச்சுட்டு வராங்க. ஏய் நான் கூட எனக்கு காலேஜ் பழக்கத்திலே தாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துட்டு போனோமா. தாடி இல்ல. ஆனா இது ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் நார்மலா போடணும். அதான் இந்த இங்க இருந்தா அப்படி இங்கதான் நல்லா இருக்கு. அதான் கரெக்டா ஆடிட்டு அது நல்லாதான் இருக்கு. ஏய் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. உங்க சைடுலாம் இப்ப ஓகே தான். அந்த சைடுல கொஞ்சம் என்ன பண்ற? எனக்கு போட்டு அந்த இருக்கு பாரு. வேகமா அந்த ஓரத்துல உள்ளத எடுக்காத. ஐயோ நல்ல புண்டதான்டா. நல்ல புண்டதான்டா. எல்லாமே வந்துருச்சு மேக்ஸிமம். மேல விடுற ஒரு சில இடத்துல ஏய் இவங்க 10 கோடி கலர்னா அப்படிதான் ஆகும். மூடா 10 வாட்டி தோறலாம்டா. 10 வாட்டி கலரலாம்டா. 10 வாட்டி என்ன பண்ணலாமா? ஜேபியால தான் இன்னைக்கு பிரியாணி உருப்படாம போச்சு. சரி நல்லா தான் இருக்கு பிரியாணி. உருப்படா நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கு. இது எடுத்து போதும் பிரகாஷ் பீஸ் உடையுது. ஏய் பீஸ் உடையுது போதும். கடில முக்கியடா. போன்ல ஆவி அடிக்குது. இருடா இத வச்சிரா. ஏன்டா பயப்படுற? என்ன பயம்னா போன இடத்துல தூக்கிட்டாங்க போல 65 அது பயம். நிறையவே இருக்கு. புரியுதா? கிலோ கணக்குல இருக்கு. சும்மா போதும்டா. வெந்திருச்சு. அது மசாலா இல்லாம இருக்கு. மசாலா இல்லாம தெரியும் உனக்கு. அது இப்ப பாருங்க. ஆமா அதுல வைக்கணும். அதுல வேற இதுல வேற அக்கறம் முடிச்சுவோம்டா. நெய் காலியா இல்ல எதுக்குடா மூடி வைக்கடா. என்ன நிறையவே இருக்கு. அப்படி இத வச்சு நீங்க நீ எதை நிறைய போயிங்க. அந்த things that are different in Japan அப்படினு போட்டு எண்ணெய் ஒரு தடவை யூஸ் பண்ண உடனே ஒரு பொடியை போட்டு சாலிட் ஆக்கிடுவானுங்க. கட்டி ஆயிரும். அதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அப்படியாடா? ஆமா இருக்கு. அந்த யூடியூப் சாட்ஸ்ல வரும் உங்களுக்கு தான். இதெல்லாம் இல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்கங்கற. அந்த எண்ணெய பிளாக் ஆயிரும். அப்படியே நம்ம ஊர் சிக்கன் ரைஸ் இதெல்லாம் அத டிஸ்போஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆதரிக்கும்டா.
ஒரு வாரமா ஒரே சிக்கன் இததான் யார் வீட்லயுமே எனக்கு தெரிஞ்சு எண்ணெய் தூக்கி எல்லாம் ஊத்தவே மாட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு தோசைக்கு ஊத்துவாங்க, திருப்பி போயிட்டாங்க. ஏண்டா எவ்வளவு லிட்டரு அப்படியே மொத்தமா வேஸ்ட் ஆகும். சூடு அது சின்னது ஆஃப் பண்ணியா? சிம்ல வச்சிருக்கியா? ஆஃப் பண்ணி சிம்ல வச்சிருக்கான்டா. ஆஃப் பண்ணிட்டா போட்டா இப்படி காமெடியா பேசியா அன்னைக்கு ஜேபி காதோட அரைஞ்சிட்டான். எந்திரிச்சான் அஜய் பாக்குற லாங்குவேஜே முடிச்சிருப்பேன் ப்ரோக்ராம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஸ்ரீராஜர் டீசர்ட் போட்டு வந்திருக்கான். அதுல ஊத்திடும். ஆமா எவ்வளவு கேவலப்பட்ட மாவையும் பொறிங்க அப்படியே சாப்பிடுங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு விடு. கடைசியா ட்ரை பண்ணுறேன் மசாலா மாவு எதையும் வேஸ்ட் பண்ண கூடாது. வாளியில உள்ள எண்ணெய் இப்போ போட்டு 2 தூணி பிடிச்சி வடிகட்டணும். எங்க அப்பா பாருங்க அப்பா சரிப்பா கழுவுடா பைய ரிஷி உங்க கழுவுது கழுவுடா. நீ என்ன பண்ணீங்க? நானும் ரெடியும் கூட்டு என்ன பண்ணேன்? மயிறு பண்ணேன். ரிஷி இந்த வீடியோ ஐஎஸ்ஏ பேட் வேர்ட்ஸ். கில் கவுண்ட் அதிகம் ரிஷிக்கு. எல்லாத்தையும் பீப் தான் போட்டாங்க. பன்னெண்டு பேர் இருக்கும்டா. 10 தான் இருக்கு. குழம்பு மாதிரி ஆயிருச்சா? அது இந்த KFC சிக்கன் போட்டனாலதான் அப்படி ஆயிருச்சு. நிறைய மாவு தெரியும். ஹரி அந்த கெட்டாலத்தை பார்த்து கேமரா சைனஸே போயிருக்கும். கேமராலே எடுத்து செய். ஹரி வந்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் அன்னைக்கு. நிறைய பேசுற சில கெட்ட வார்த்தையை எடுத்துரு. சில மட்டும் போட்டு மியூட் போட்டுரு. புரியுதா? பிரியாணி செய்வோம். கிரிக்கெட் டீம் போடுங்க. நீ கூட வீட்டுல உள்ள திட்டுவாங்க அப்படின்னு சொல்லலான்னு அவளுக்கு எவ்வளவா இருந்ததா இங்க வந்து அடிச்சு உடைச்சிருவாங்க. சட்டையை தூக்கும் எங்க பாட்டி அடிக்க வந்து நாங்க ஓடிட்டாங்க. அப்பயுமா தெரியல ஒரு பாட்டிக்கு பிரியாணி செய்ய போறாங்க. அவங்க நான் சட்டையை காணாங்க தாம்பூரோட வெளியிட்டாங்க. அப்படிதானே பத்தி விட்டாண்டா. முடியெல்லாம் போயிடுச்சா உள்ள அதுதான் அப்பாலேச்சு ஓடுவாங்க. தூக்கத்துல ஓடுற மாதிரி. தூக்கத்துல ஓடுவியா? ஆமா போடுவான் எல்லாம் பண்ணுவான். எல்லாருக்கும் புகலிடமே.
கிஷோர் தான் ஒரு தடவை கூட போனதே இல்லை. கிஷோர் போய் தங்கி அதனாலதான் கிஷோர் அமைதியா இருந்தா. கிஷோர் வந்து இந்த புள்ளையே பால் குடிக்கிற மாதிரி அந்த நீ மாதிரி பாட்டுக்கு அடிச்சு துரத்திட்டேன். அமைதியா இருந்தா. கிஷோர் வாட வெளிய பீச்சுக்கு கோவத்துல நீ பாட்டுக்கு பண்ணிட்டே போறா அப்படின்ட்டு அப்படி நான் இருக்கேன் இங்கே இங்கே வரல. தர்ஃபுக்கு வர போ. இங்கே வரலடா கிஷோர். அப்படி இருந்த பாயிலே படுத்துட்டு போனா இப்படியே படுத்து கிஷோர் இப்படியே படுத்துட்டு போன் பார்த்துட்டே இருப்பான். சாப்பாடு மட்டும் கொண்டு போய் அப்பப்போ வைப்போம். இல்ல மாதிரி உள்ளே இருப்பாங்க கிஷோர். சந்திரன் கிளம்பும் போது கிஷோர் சொல்லுவாங்க கிளம்புறாங்க. பிறந்தா கிஷோரோட மறுவருவத்தை காலேஜில் பார்க்கறேன். கம்பராட்டி அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அதிகமாவே சொல்லியிருப்பான். நம்ம கம்பராட்டின்ற வார்த்தையை அவன் தான் பாயின் பண்ணி எனக்கு அது வந்து கமலாட்டியா குடிப்பாங்க கோப்பு குடிப்போம், ரிஷி என்னைய குடிப்போம். தெரியல அவனுக்கு. கோக்கு குடிக்கணும், கோக்க மட்டும் குடிக்கணும். நான் ரெண்டுமே குடிப்பேன். குடிக்கவே கையடிப்பியா தொட்டு தொட்டு கையடிப்பேன். அவன் தான் அப்படி சொல்றான். பல கருப்பழகு அது பொண்ணு வர எப்படி எக்க எடுக்கிட்டு போகுது எனக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் உங்க அண்ணன் வயசு 3 வருஷம் வரையும் 2002 3 வருஷம் தான். உங்க அண்ணன் வயசு தானே? அண்ணனோட வயசு அண்ணியே வந்துருது. எப்படி ஜவர் சொல்லுவா போட்டு ஜவர் மேல லைட் பாடுறா. அண்ணி வேணாம். உங்க அண்ணன் ரெனால்ட் இங்க செங்கல்பட்டுல இருந்து லைட் ஆச்சு. சேம் டைலாக்ஸ், அதே டெய்லர், அதே வாடகை. லைட் அடிச்சுட்டு இருக்கேன். ஜவரால் தாங்க முடியல. திறந்து வைக்கிறீங்க. அதுல என்ன வெறும் ஹாட் பாக்ஸ் மூடி வச்சிருக்கீங்க. போடுவாங்க அது ஓடுறப்போ எண்ணெய் தூக்கி போடுவாங்க. பாரு ரிஷி எண்ணெய் தூக்கி போடுற மனசே இல்ல. குடிப்பான். ரிஷி குடிக்கிற குடிமுறை எண்ணெய் குடிமுறை ரிஷி நீ பாரு இன்னும் 2 நாள் செலிபிரிட்டி. பிக் பாஸ் அடுத்த சீசன் பிக் பாஸ் 10ல கூப்பிடுவோம். ட்ரை ஆயிடுச்சா? இந்த ட்ரைட் சிக்கன் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்குடா. குழம்புதான் என்ன. அதான் பிரியாணில அவட தண்ணி இருக்குல்ல. ஆமா. இப்போ இந்த இதுல கொஞ்சம் காய்கறியை போட்டு குழம்பு வச்சிருக்காங்க எண்ணெயில. கை கட்டிட்டு சேனல்ல போடுறியா? இன்டர்வியூ எடுப்பாங்க. ஒரு ஒரு நாள் சீக்கிரம் ஃபுல்லா பாத்துட்டு ஒரு ஒரு கட் பண்ணலாம். டைம் ஆகும். பாரு பிக் பாஸ் சீசன் 10ல வருவாரு. போட்டுறாங்க வீட்டுல. நான் கெட்ட வார்த்தை பேசி பார்த்ததே இல்லை. ஆமாடா. யாரோ பாப்பாங்களா? வீட்டை பாத்துட்டு இருக்காங்க. என்ன ஏறி மிச்சுக்கிறாங்க. அப்படியா? அப்படா இவங்க கெட்ட வார்த்தை நான் கிட்ட வந்து பேசுறேன். ஃபுல் வீடியோ பாரு. ஒரு வார்த்தை வந்துருங்க. ஜேபி கேமரா ஆஃப் பண்ணாதான் தெரியாது. ஃபேமஸ் ஆகும். அதனாலதான் முதல்ல இருந்து ஆமா கெட்ட வார்த்தையெல்லாம் கட் பண்ணிடா. அன்றே கணித்தான் அதுதான் நான் எடுத்து அப்படி கட் பண்ணா வீடியோ போடுங்க. ஆமாடா கெட்ட வார்த்தை வீடியோவே குழம்பு ஸ்மெல் வருதுடா. இங்க இருந்தா எனக்குனே வரீங்க. எவ்வளவு நேரமா பொறி விடுற? உனக்கு என்னடா இங்க பாடுறா வெள்ள வெள்ளன்னு இருக்கு பாடுறா. போடா அதெல்லாம் சாப்பிடா இருக்கு போடுறா. இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணணுங்க குழம்பு இருந்து. இதோ ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல. எடுத்து பார்த்தா அது ஓட்டுறா பர்னர். இவ்வளவு நேரம் வராது. இப்ப மட்டும் எப்படி ஓட்ட பண்றது?
ரிஷி உனக்கு எவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன் பாரு ரிஷி. ஏய், ஒருத்தன் இது பண்ணுவாங்க பாத்திருக்கியா அஜ்மலே? ஃபயர் பெண்டர் மாதிரி இப்படி வாயில சரி, petrol எல்லாம் வச்சுட்டு உள்ள வாங்க, எல்லாம் கையில உட்காருங்க. லைட் வச்சிருவாங்க. ரெண்டு எல்லாரும் சண்டை play போடுவாங்க. எல்லாரும் play பண்ணுங்க. அமுக்கிட்டு துப்புவாங்க. ப்ரே பண்ணுமா? எல்லாரும் போய் பயங்கரமா உட்காருங்க. இருக்கும். மசாலா சாப்பிடும். ரோட்ல தான் நடு ரோட்ல பப்ளிக்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப இருக்குடா. பரவாயில்ல. இது மண்ணெண்ணெய் அடுப்பு சவுண்ட் வருதா இப்போ? பாரு பிரகாஷ். கேரோசின் கிருஷ்ணன் எல்லாரும் போய் உட்கார்ந்து ப்ரே பண்ணுங்கடா. உட்காருங்க உட்காரு. அடிச்சு உட்காருங்க. டேய் 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 சாப்பிட கூட ப்ரே பண்ண மாட்டியா? தூக்கி போட்டா அப்படியே தெரியுமா? ஆமா 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 ஆமா. நான் உடைச்சு பாத்துருக்கேன். ஜேபி மட்டும் வெளியே உட்கார வச்சு வீடியோ ஜேபி மட்டும் வெளியே சாப்பிட்டோம். நல்லா இந்த அடுப்புல தானே இது முடிஞ்சே போயிருக்கும். அதெல்லாம் மாத்தி வச்சு அதுல மாடு அடிச்சு பறக்கணும் போலயே இருக்கு. அடிச்சு போடாய். காலையில என்னால இன்டர்வியூ கட்டுப்பட்டு என்னைக்கா கட்டுப்படுத்தி இருக்க? நீ முயற்சி கூட பண்ண கிடையாது. எல்லாத்தையும் உழைடுவோம். பணம் வரடா உழைடுவோம். சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்போம். ஓடுன்னு சொன்னான். அவர் வந்து ஓடிக்கினே இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாரு. இவன் அதுக்கு நிமிஷம் ஓட ஆரம்பிச்சான். கிளாஸ் உள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டான் இவன். ஒரு போடா அஜ்மல் பொறிச்சிட்டு வருவான். காலியே பட்டு ஓ தேவை சரி எல்லாம் போட்டு போடுது தட்டு A few moments later. டேய் டேய் என்னாச்சு? மச்சி உள்ள ஒரு கேப்சூல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒட்டாப்பும் வரல அதுக்காக தான் கேட்கவும் மாட்டான். அஜிபரன் செய்யதான் இருந்தான். ஜேபி ஏன்டா லைட் போடுற? இப்ப அமைதியா இரு. லைட் ஆஃப் பண்றா.